முக்கிய செய்திகள். போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார். தாக்குதலை விட பேச்சுவார்த்தையே பலனளிக்கும் என புதின் அறிவிப்பு. இந்திய நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பது கொலிஜியம் முறைதான். இலங்கை உச்ச நீதிமன்ற நிகழ்ச்சியில் மூத்த நீதிபதி சூரியகாந்த் திட்டவட்டம். நிதிஷ்குமாரை பீகார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளாது பாஜக. அமித்ஷாவின் பேச்சை சுட்டிக்காட்டி தேஜஸ்வி யாதவ் பிரச்சாரம். அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடவடிக்கை. முதல் கட்டமாக 10 மாநிலங்களில் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு. வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வணக்கம். உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். நாட்டோ அமைப்பில் சேர முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா தொடங்கிய தாக்குதல் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடரும் சூழலில் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி அலாஸ்காவில் புதினை நேரில் சந்தித்து டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். அடுத்த கட்டமாக ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசுவார்கள் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் திடீரென அந்த சந்திப்பை ரத்து செய்வதாக வெள்ளை மாளிகை அறிவித்தது. இந்நிலையில் ரஷ்யாவின் அணு ஆயுத படையை ஒத்திகையில் ஈடுபடுமாறு திடீரென புதின் உத்தரவிட்டார். அந்த ஒத்திகையை அவர் காணொலி வாயிலாக கண்காணித்ததாகவும் ரஷ்யா தெரிவித்தது. இதையடுத்து 2500 கிலோமீட்டர் தொலைவு வரை பாய்ந்து துல்லியமாக தாக்கக்கூடிய டொமஹாக் ஏவுகணையை உக்ரைனுக்கு வழங்குவது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்தது. மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் இதுகுறித்து பேசிய புதின், ஒருவேளை டொமஹாக் ஏவுகணை மூலம் உக்ரைன் தாக்குதல் நடத்தினால் பதிலடி பல மடங்கு கடுமையானதாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் உக்ரைன் பிரச்சினைக்கு தீர்வு காண டிரம்புடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாகவும் அவர் கூறினார். டிரம்புடன் ஹங்கேரியில் நடைபெற இருந்த பேச்சுவார்த்தையை டிரம்ப் தான் ரத்து செய்தார் என்றும் அதில் தங்கள் பங்கு எதுவும் இல்லை என்றும் புதின் தெரிவித்தார். இதனிடையே ரஷ்ய அரசுக்கு சொந்தமான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுக்காயில் என்னும் இரு பெரும் எண்ணெய் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதித்து டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை போர் பிரகடனத்திற்கு சமம் என்று கிரெம்ளின் மாளிகையின் செய்தி தொடர்பாளரும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெத்வதேவ் தெரிவித்துள்ளார். உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்கா ரஷ்யா இடையே நாளுக்கு நாள் மோதல் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் பேச்சுவார்த்தையை தொடர விரும்புவதாக புதின் கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்திய நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பது கொலிஜிய முறைதான் என உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். இலங்கை உச்சநீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசியல் அமைப்பு சட்டத்தை இந்திய நீதித்துறை எவ்வாறு பாதுகாக்கிறது என்ற தலைப்பில் அவர் பேசினார். அப்போது அதிகார பிரிவுகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இந்திய நீதித்துறை சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்வதாக கூறினார். இந்திய நீதித்துறையின் சுதந்திரத்தை பேணுவதற்கும் அரசின் 3 பிரிவுகளுக்கும் இடையிலான சமநிலையை பாதுகாப்பதற்கும் கொலிஜிய முறை மையமாக உள்ளதாக திரு சூரியகாந்த் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களுக்கான நீதிபதி நியமனங்களிலும் நிர்வாக செயல்பாடுகளிலும் நீதித்துறையின் சுயாட்சியை கொலிஜிய முறை பாதுகாப்பதாக அவர் கூறினார். கொலிஜிய முறை பிற்கால கண்டுபிடிப்பு அல்ல என்றும் மாறாக அசல் அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாகவே அது உள்ளதாகவும் திரு சூரியகாந்த் சுட்டிக்காட்டினார். அரசியல் அமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்கள் நீதித்துறை கட்டமைப்பை கொலிஜியத்திற்குள் பொதிந்து வைத்து அரசின் வேறு எந்த அமைப்பும் அத்துமீறி நுழைய முடியாத அளவுக்கு பாதுகாப்பித்திருப்பதாக அவர் கூறினார். நீதிபதிகளின் சம்பளம், சலுகைகள் மற்றும் இடமாற்றங்கள் மீதான அரசியலமைப்பு பாதுகாப்புகளை அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதுடன் நிர்வாகத்தையும் கொலிஜிய முறை சீர்படுத்துவதாக திரு சூரியகாந்த் கூறினார். அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முன்னோர்கள் நமக்கு வழங்கியுள்ள பாரம்பரிய உரிமையை பாதுகாப்பும் அறங்காவலர்கள் இந்திய மக்கள்தான் என்றும் அவர் தெரிவித்தார். கொலிஜிய முறைக்கு பதிலாக நீதிபதிகள் நியமன ஆணையம் அமைக்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தி வரும் நிலையில் நீதிபதி திரு சூரியகாந்தின் பேச்சு முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உச்சநீதிமன்ற தற்போதைய தலைமை நீதிபதி திரு BR கவாய் அடுத்த மாதம் 24ஆம் தேதி ஓய்வு பெற உள்ள நிலையில் சீனியாரிட்டி அடிப்படையில் அடுத்த தலைமை நீதிபதியாகும் வாய்ப்பு திரு சூரியகாந்துக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. பீகார் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமாரை பாஜக ஏற்காது என்று ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் கூறியுள்ளார். 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்றத்திற்கு அடுத்த மாதம் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்தியா கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாமல் இருந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்தது. இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அசோக் கெலாட் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் நிறுவனர் திரு லாலு பிரசாத்தை பாட்னாவில் சந்தித்து பேசினார். இதையடுத்து அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான திரு தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக இந்தியா கூட்டணி அறிவித்தது.
ஐக்கிய ஜனதா தள தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் தலைமையில் பாஜக கூட்டணி தேர்தலை சந்தித்தாலும் இந்த தேர்தலில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது குறித்து இன்னும் அறிவிக்கப்படாமலேயே உள்ளது. முந்தைய சட்டமன்ற தேர்தல்களில் திரு நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்திய பாஜக கூட்டணி இந்த முறை ஏன் அறிவிக்கவில்லை என்று திரு தேஜஸ்வி யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தலுக்கு பின்பே முதலமைச்சரை முடிவு செய்வோம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியதை சுட்டிக்காட்டிய அவர், மகாராஷ்டிராவில் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் தேர்தலை சந்தித்த பாஜக பின்னர் முதலமைச்சர் பதவியை கைப்பற்றிக் கொண்டதாகவும் பீகாரிலும் அதே வியூகத்தை அக்கட்சி கடைபிடிக்கும் என்றும் தெரிவித்தார். भाजपा के लोग नीतीश जी को दोबारा मुख्यमंत्री नहीं बनाएंगे और इस पे और किसी ने मुहर नहीं लगाया है, बल्कि अमित शाह जी ने एक बार नहीं कई बार इस बात को बोला है कि विधायक दल की जो संख्या होगी वो तय करेगा. பீகாரில் 20 ஆண்டுகளாக ஆட்சியில் உள்ள பாஜக கூட்டணி ஆட்சி மீது பொதுமக்கள் வெறுப்பில் உள்ளதாகவும் வரும் தேர்தலுடன் திரு நிதிஷ்குமாரின் ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்றும் திரு தேஜஸ்வி யாதவ் கூறினார். இதனிடையே பாட்னாவில் பாஜக தொண்டர்களிடையே காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் திரு மோடி தங்கள் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து எதுவும் பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் முதல் கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த மாதம் தேர்தல் நடைபெற உள்ள பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து மீண்டும் சேரவும் புதியவர்கள் விண்ணப்பிக்கவும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதையடுத்து கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 47 லட்சமாக குறைந்தது. சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் பாஜக தங்களுக்கு சாதகமாக வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதாக காங்கிரஸ், ஆர்ஜேடி, திமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற 2 நாள் ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் கருத்து கேட்கப்பட்டது. ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை செயல்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கேட்டறிந்தார். இதையடுத்து அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய உட்பட மொத்தம் 10 மாநிலங்களில் முதற்கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் 27ஆம் தேதி வெளியாகலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல்கட்ட சிறப்பு தீவிர திருத்த பணி நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கும் என கூறப்படுகிறது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுவதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி, சோழவரம் ஏரிகள் வேகமாக நிரம்பின. செங்கல்பட்டு அருகே தென்னேரி நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் பாலூர் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் பாலூர், வெண்பாக்கம், ரெட்டிப்பாளையம், கரும்பாக்கம் உள்ளிட்ட 20 கிராமங்களுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கனமழையால் நிரம்பிய அம்மம்பள்ளி அணையிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் திருவள்ளூர் அருகே எல்லப்ப நாயுடுபேட்டை, புதூர் இடையிலான தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் குன்னவாளம், குப்பத்துப்பாளையம் உள்ளிட்ட 4 கிராமங்களுக்கான போக்குவரத்து முடங்கியுள்ளது. ஆந்திரா பார்டர்லேருந்து இது பூண்டி டேமுக்கு இந்த தண்ணி வந்து கொண்டு இருக்குது. இந்த தண்ணி வர்றப்போ எல்லப்பநாயுடுபேட்டை ஊராட்சியில் இருக்கிற ஒரு மேம்பாலம் நீண்ட காலமாக இதே பிரிட்ஜு தான் இருக்குது. பொதுமக்கள் வந்து இப்போ 7 கிராமங்கள் அந்த பிரிட்ஜு தாண்டி அந்த பக்கம் இருக்குது. எல்லப்பநாயுடுபேட்டை, குப்பத்தப்பாளையம், புன்னவலம், ராமலிங்காபுரம் எல்லா பொதுமக்களும் இந்த வழியில் தான் வர்றாங்க. அதனால் இந்த பிரிட்ஜையோ ஒரு மேம்பாலமாக கட்டி பொதுமக்களுக்கு வசதி செய்து தரும். கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்ல முடியாத நிலை உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி கோமுகி அணை நிரம்பியதால் அதிலிருந்து வினாடிக்கு 200 கன அடி தண்ணீரும்,
கடலூர் மாவட்டம் மேமாத்தூர் அணையிலிருந்து 1300 கன அடி தண்ணீரும் மணிமுத்தாற்றில் திறந்து விடப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் 119 அடி உயரம் கொண்ட சாத்தனூர் அணை 113 அடியை தொட்டது. இதனால் உபரி நீர் வினாடிக்கு 3700 கன அடி தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. கடல் போல் காட்சியளிக்கும் சாத்தனூர் அணையை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பார்த்துச் சென்றனர். கல்வராயன் மலை பகுதியில் பெய்த கனமழையால் சிறுகல்லூர் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரூர் அருகே டி அம்மாப்பேட்டை பகுதியில் தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய பள்ளி சிறுவனை தீயணைப்புத் துறையினர் 4 மணி நேரம் போராடி மீட்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் 120 அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அதிலிருந்து வினாடிக்கு 55,000 கன அடி தண்ணீர் காவிரியில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் பெய்த மழையால் அடுக்கம் சாலையில் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததோடு மண் சரிவும் ஏற்பட்டது. இதற்கிடையே மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவடையக்கூடும் என்றும் இதன் காரணமாக கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொய்களை விதைத்து விவசாயிகளிடம் வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியின் முயற்சி நடக்காது என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை ரயில் மூலம் அரவைக்கு அனுப்பும் பணியை அமைச்சர்களுடன் நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு உதயநிதி, இந்த ஆண்டு நெல் கொள்முதல் 1 மாதத்திற்கு முன்பாக தொடங்கப்பட்டதாக கூறினார். குறுவை சாகுபடியில் கடந்த 50 நாட்களில் 10 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 8 லட்சம் மெட்ரிக் டன் அதாவது 81% குடோனுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 10 நாட்களுக்குள் மீதமுள்ள 1.93 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லும் குடோனுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று திரு உதயநிதி கூறினார். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறையில் இன்னும் 2 லட்சம் மெட்ரிக் டன் நெல் வைப்பதற்கு இடம் உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமியின் குற்றச்சாட்டு தவறானது என்றும் திரு உதயநிதி தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குறைவான அளவே நெல் எடை போடப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை நேற்று அவர் உண்மைக்கு ஒரு புறமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் சென்றாண்டு குறுவை சாகுபடி காலத்தில் மொத்தமாகவே 200 நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டும்தான் திறக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த ஆண்டு செப்டம்பர் 1 முதல் இந்த 50 நாட்களில் மட்டும் 300 நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க நம்முடைய அரசு அனைத்து பணிகளையும் செய்திருக்கின்றது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தென்னமநாடு, ஒக்கநாடு, கீழையூர் கொள்முதல் நிலையங்களும் ஒரு நாளைக்கு 3000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிக கொள்முதல் நிலையங்கள் தொடங்கி நெல் கொள்முதல் பரவலாக்கப்பட்டுள்ள நிலையில் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் முளைத்து விட்டதாக திரு பழனிசாமி குற்றம் சாட்டுவது உண்மைக்கு புறம்பானது என்று திரு உதயநிதி தெரிவித்தார். ரேஷன் கடைகள் மூலம் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்தது என்றும் தமிழக அரசு இன்னும் வழங்கவில்லை என்றும் திரு பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளது தவறானது என்றும் அவர் கூறினார். பொய்யை விதைத்து விவசாயிகளின் வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்ற திரு பழனிசாமியின் எண்ணம் தஞ்சை மண்ணில் நடக்காது என்று திரு உதயநிதி தெரிவித்தார். முன்னதாக நாமக்கல் மாவட்டம் புளியங்காடு கிராமத்தில் வைக்கப்பட்டிருந்த சேந்தமங்கலம் திமுக எம்எல்ஏ பொன்னுசாமியின் உடலுக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீசிய வழக்கு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு B.R. கவாய் தலைமையிலான அமைப்பு வழக்கு ஒன்றை விசாரித்துக் கொண்டிருந்தது. அப்போது விசாரணை அறைக்குள் இருந்த ராகேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞர் திடீரென எழுந்து சனாதானத்துக்கு செய்யப்படும் அவமானத்தை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என்று முழக்கமிட்டார். பின்னர் தனது காலணியை எடுத்து தலைமை நீதிபதியை நோக்கி வீசினார். ஆனால் காலணி அவர் மீது படாமல் சற்று முன்பே தரையில் விழுந்து விட்டது. உடனடியாக செயல்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் வழக்கறிஞரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அப்போது இதுபோன்ற சம்பவங்களால் பாதிக்கப்படும் கடைசி நபராக தாம் இருக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி கூறினார். இதற்கெல்லாம் கவனத்தை சிதறடிக்க வேண்டாம் என்று கூறிய அவர் வழக்கின் வாதங்களை தொடர்ந்து முன்வைக்குமாறு வழக்கறிஞர்களை அறிவுறுத்தினார். மேலும் காலணி வீசிய நபர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என உச்சநீதிமன்ற பதிவாளரிடம் தலைமை நீதிபதி திரு கவாய் தெரிவித்தார்.
எனினும் இந்த விவகாரத்தை நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு ஜாய் மல்யா பக்சி அமர்வில் உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் தலைவர் திரு விகாஸ் சிங் முறையிட்டார். இந்த விவகாரம் உச்சநீதிமன்ற கண்ணியம் தொடர்பானது என்றும் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் இது தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். தமது நடவடிக்கையை நியாயப்படுத்தி சமூக வலைதளங்களில் ராகேஷ் கிஷோர் பேசி வருவதாக திரு விகாஸ் சிங் சுட்டிக்காட்டினார். அவர் மீது கிரிமினல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தாவும் ஆதரவு அளித்துள்ளதாக அவர் கூறினார். நீதிபதிகள் அதனை ஏற்றுக்கொண்ட நிலையில் வரும் திங்கட்கிழமை இதே அமர்வில் விசாரணைக்கு இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. மாநில உரிமைகளை மத்திய அரசு கபளீகரம் செய்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டிஜிபி நியமன விவகாரத்தில் மத்திய அரசு அரசியல் செய்வதாகவும் மாநில உரிமைகளை மறுத்து வருவதாகவும் தெரிவித்தார். காசா இஸ்ரேல் விவகாரத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு மத்திய பாஜக அரசு துரோகம் செய்வதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக நிற்கவில்லை என்றும் திரு வைகோ விமர்சனம் செய்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநில உரிமைகளை எல்லாம் கபளீகரம் செய்து புல்டோசர் வச்சு எல்லாம் நசுக்கிற மாதிரி இந்த வேலையை செய்துகிட்டு இருக்கு. அதனாலதான் மத்திய அரசினுடைய அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட வேண்டும், மாநிலங்களுக்கு அவை பறந்து கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற மாநில சுயாட்சி கொள்கையை ஓங்கி பேசி அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அதை தூக்கி வைத்தார். மத்தியிலே கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்றார். அதைத்தான் இன்றைக்கு நம்மளும் பின்பற்றுறோம். மத்திய அரசு எல்லாமே வஞ்சகம் செய்கிறது தமிழ்நாட்டில். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த கூட்டத்திற்கு திரு விஜய் காலதாமதமாக வந்ததால் வெயிலில் குடிநீர் கூட இல்லாமல் தவித்த மக்கள் சோர்வடைந்து பலியானதாக திரு வைகோ தெரிவித்தார். திரு விஜய்க்கோ அவரது நிர்வாகிகளுக்கோ போதிய அனுபவமோ அல்லது கட்சி கட்டமைப்பு வசதியோ இல்லை என்றும் அதன் காரணமாகவே இதுபோன்ற சம்பவம் நடந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக ஒருங்கிணைப்பு விவகாரத்தில் தலைமைக்கு 10 நாட்கள் கெடு விதிக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த திரு செங்கோட்டையன், அதிமுக ஒருங்கிணைப்பு விவகாரத்தில் நல்லதே நடக்கும் என்று தான் நம்புவதாக தெரிவித்தார். 10 நாட்களில் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்றும் 1 மாதத்திலோ அல்லது 1.5 மாதத்திலோ முடிவெடுக்க வேண்டும் என்றுதான் தாம் தெரிவித்ததாக அவர் கூறினார். 10 நாள் கெடுலாம் கொடுக்கல, நான் கொடுத்ததே நீங்கள் மீடியா தான் தப்பாக போட்டீங்க. 10 நாட்களுக்கு பேச்சுவார்த்தை தொடர வேண்டும், 1 மாதமோ 1.5 மாதமோ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது தெளிவாக நீங்கள் பாருங்கள். ராணுவ கட்டுப்பாட்டுடன் இருந்த அதிமுக இப்போது இப்படி ஆகிவிட்டதாக செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் திரு செங்கோட்டையன் அங்கிருந்து சென்றார். தமது விவகாரத்தில் ஊடகங்கள் தான் தவறான கருத்துக்களை பரப்பிவிட்டதாக அவர் தெரிவித்தார். வங்கி வாடிக்கையாளர்கள் 4 நாமினிகள் வரை நியமிப்பதற்கான புதிய வசதி வரும் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜூன் மாத நிலவரப்படி நாட்டின் பொதுத்துறை வங்கிகளில் மொத்தம் 58,330 கோடி ரூபாய் உரிமை கோரப்படாமல் உள்ளது. இதேபோல் தனியார் வங்கிகளில் 8,600 கோடி ரூபாய்க்கு யாரும் உரிமை கோராமல் முடங்கி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த உரிமை கோரல் தீர்வுகளை சீரமைக்கவும் கோரப்படாத தொகையை சட்டப்படி விநியோகிக்கவும் வங்கி சட்டங்கள் திருத்தச் சட்டம் 2025 நாமினி நியமனம் தொடர்பாக புதிய திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி வங்கிகளில் வைப்புத் தொகை வைத்திருப்போர், லாக்கர் வசதியை பயன்படுத்துபவர்கள் தங்கள் கணக்குக்கு 4 பேர் வரை நாமினிகளாக நியமித்துக் கொள்ளலாம். இந்த சட்டம் வரும் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. மேலும் ஒவ்வொரு நாமினிக்கும் முன்னுரிமை வரிசை மற்றும் எத்தனை சதவீத பங்கு என்பதை குறிப்பிடும் வசதியும் வழங்கப்பட உள்ளது. இந்த புதிய வசதியை பயன்படுத்த விரும்புவோர் அதற்கான விண்ணப்பத்தை நவம்பர் 1ஆம் தேதி முதல் புதுப்பித்து வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி வாடிக்கையாளர்கள் 1 நாமினியை மட்டுமே நியமிக்கலாம். கூட்டு கணக்குகளுக்கு மட்டும் 2 நாமினி வரை நியமித்துக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். இந்திய நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பது கொலிஜிய முறைதான் என உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள 10 மாநிலங்களில் முதல் கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.